ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சாஃப்டான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய கார்ன்ஃப்ளவர் அல்வா. இது 15 நிமிஷத்தில் நம்ம செய்திடலாம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துக்குவோம். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா ஜாமானத்தையும் எடுக்கணும். நான் 3 கப்பு தண்ணி விடுவேன் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு. அதில் நம்ம 2 கப்பு சீனி, ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு சீனி போட்டு நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். பாகுப்பதம் எதுவும் வேண்டாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க, அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டு இனிமேல் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் கலவையை அதில் விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டு. 5 நிமிஷத்தில் நல்லா இறுகி வந்துடும். நீங்கள் சில்வர் பாத்திரமாக இருந்தனாக்கி ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. பாருங்கள், 5 நிமிஷத்தில் கெட்டியாகி வந்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். பாருங்கள், இவ்வளோ கண்ணாடி போல் வந்திருக்கு. பாருங்கள், இந்த நேரத்தில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் எல்லா பக்கமும் ஒன்று போல் வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் உங்களுக்கு பிடித்தமான கலரை போடுங்க. பாருங்கள், இந்த நேரத்தில் ஒரு 5 இல்லைன்னா 6 சொட்டு எலுமிச்சஞ்சாறு சேர்த்துக்கிடுங்க. லேசான புளிப்பு சுவையோடு இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு. இந்த நேரத்தில் நம்ம 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருந்தோம். அந்த 1/4 கப்பில் பாதி அளவு விட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எப்படி இருக்குன்னு. இந்த நேரத்தில் முந்திரி பருப்பு, வறுக்காத முந்திரி பருப்பு தான் போட்டிருக்கேன். வறுத்து போட்டாலும் பரவாயில்லை. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா சுருண்டு வரணும். இதில் தேவையான ஏலக்காய் பொடி நான் சீனியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி சட்டியில் ஒட்டாமல் வரும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் லேசாக. பாருங்கள், இப்படி கீழே விழக்கூடாது. நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா பளிச்செண்ணி விழக்கூடாது. பாருங்கள், இப்படி இருக்கணும். பாருங்கள், நெய் எல்லாம் நம்ம விட்டதும் வெளியே வந்தாச்சு. இப்படி தான் இருக்கணும். நல்லா சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம கிளறி இறக்கிடலாம். பாருங்கள், நெய்யை விட்டுருங்க. நல்லா கிளறி இறக்கிடுங்க. இப்படி சுருண்டு வந்துடும். நெய் விட்டு வந்த உடனே பாருங்கள், இப்படி நல்லா சுருண்டு வரும். இதை நம்ம என்ன ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பை தூவி விட்டுருங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எதுவானாலும் போட்டுக்கலாம். நம்ம அந்த அல்வாவை விட்டுருவோம். இவ்வளவு கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை 1 மணிக்கூர் நீங்கள் செட் பண்ண விட்டுருங்க. ஆறின உடனே செட் ஆகிடும். பாருங்கள், 1 மணிக்கூர் கழிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கத்தியை விட்டு லேசாக இலக்கி விட்டுருங்க. இன்னும் உடனே கீழே விழுந்துடும். நம்ம நெய் தடவிருக்கோம் ஏற்கனவே அந்த பாத்திரத்தில். பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை உங்களுக்கு எவ்வளோ பெருசாக கட் பண்ணணுமோ அதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், கட் பண்ணது எவ்வளோ அழகாக வருது பீஸ் போடுறதுக்கு.
பாருங்க எவ்வளோ அழகா கண்ணாடி போல இருக்கு. வாயில வச்சா உடனே கரையக்கூடிய அல்வா. இதே போல நீங்களும் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.